ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியைச் சேர்ந்த ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் யுக ஆதித்தன் இவர் கொலை வழக்கில் கோவை மத்திய சிறையில் தண்டனை கைதியாக உள்ளார். யுக ஆதித்தன் சிறையில் முடங்காமல் தனது திறமையை பயன்படுத்தி புதிதாக சோலார் பவரில் சைக்கிள் தயாரிக்க திட்டமிட்டார். சிறையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து சோலார் சைக்கிளை உருவாக்கினார். இதற்கு சிறைத்துறை அதிகாரிகள் பாராட்டி அவரை மேலும் ஊக்குவித்தனர். தொடர்ச்சியாக சோலார் ஆட்டோவை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். இவர் உருவாக்கிய ஆட்டோவில் சூரிய ஒளி உற்பத்திக்கான தகடு அமைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோவில் டிரைவர் சீட்டுக்கு அடியில் இதற்கான பேட்டரி உள்ளிட்ட கட்டமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. சூரிய மின்சக்தி மூலம் ஒருமுறை பேட்டரி நிரப்பினால் 200 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக பயணிக்கலாம். ஆட்டோ மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. டிரைவர் உட்பட 8 பேர் வரை செல்லலாம். LED விளக்கு, ஹாரன், ஹேண்ட் பிரேக், டேப் ரெக்கார்டர் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. 1,25,000 ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள சோலார் ஆட்டோவில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சிறைத்துறை டிஜிபி மற்றும் உயர் அதிகாரிகள் யுக ஆதித்தன் தயாரித்துள்ள ஆட்டோவை பார்வையிட்டு அவரை பாராட்டினர். ஆட்டோ தற்போது சிறை வளாகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது.